ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துலாம். ஸோ காவேரி ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு விஜய் ஃபோன் பண்ணுறா எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ கங்கா யமுனா 2 பேருமே வந்து பாப்பா என்னம்மா நடிக்க இவன் மட்டும் தான் வந்து தாங்குற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. சாரதாம்மா வந்து உனக்கு அவசப்பட்டதெல்லாம் நடந்தது, அவளுக்காக எதுவுமே பண்ணிக்கல, உங்களுக்கு அதான் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அவள் தான் வந்து குடும்பத்தை தாங்குறா பாரு, எப்படி வேறுபாடு படுத்தி பார்க்குற அப்படின்னு சாரதாம்மா கோவம் வந்துடுது. ஏண்டி ஒழுங்காக போயிடுங்க, நான் அப்படி பேசிவிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாமி வந்து காவேரி கிட்டே வராங்க. வந்து அல்வா கிண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிக்கும் உனக்கு 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு. சரி மாமி என்ன திடீர்னு அப்படின்னு. திடீர் ஒன்று தோணுச்சு, செஞ்சேன், விருந்தாளி வந்தாங்க செஞ்சேன் அப்படின்னு. அவர் டயட்டில் இருக்கார் மாமி, தம்பி சாப்பிட மாட்டார். ஏடி அதெல்லாம் தெரியும், பனங்கற்கண்டு போட்டு செஞ்சுருக்கிறேன் சாப்பிட சொல்ல அப்படின்னு. சரி மாமி விருந்தாளி வந்தாங்க, ரூம் எதனா காலி தேவைப்படுதா, எல்லாடி வந்து போயிட்டாங்க, சொல்லுங்கள் மாமி, காலி பண்ணும்போது நான் காலி பண்ணி இல்லை நீங்கள் எப்படி இந்த வீட்டில் இருப்பீங்க, இல்லை நாங்கள் வெளியே கூட தங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து காவேரி வந்து விட்ட போடுறாங்க. அந்த நேரத்தில் விஜயும் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. வந்து மாமிக்கு தெரியாமல் வெளியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி என்ன தான் பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி வாண்டடாக வந்து கேட்டுட்ருக்கு. அப்புறம் மாமியை வந்து சரி அம்மு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் விஜய் வந்து வரல வரும்போது அவங்க வேகமாக அல்வா எடுத்து சாப்பிட்றேன். என்ன வேலை பார்க்குற அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணல, அல்வா சாப்பிட்றேன், மாமி உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க பனங்கற்கண்டு. அதெல்லாம் இருக்கட்டும், வாண்டடாக வீட்டை காலி பண்ணுறேன், காலி பண்ணிட்டு எங்கே போகிறதா உத்தேசம் மேடமுக்கு அப்படின்னு. ஆமாம் நம்ம தாத்தா வீட்டுக்கு தான் அப்படின்னு. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க என்னென்னா நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. விஜய் எதுவும் சொல்லாமல் போய்ட்டாரு. அதுக்கப்புறம் கங்கா யமுனா 2 பேரும் வந்து ஃபோன் கான்வர்சேஷனாக பேசுகிறாங்க. அதாவது வீட்டை வந்து எப்படியாவது விற்கணும் அப்படின்னு. கங்கா நீ எதுவும் விற்க மாட்டேன்னு மனசு மாறிடாது இல்லையா, நான் எப்படி சொன்னேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அவங்க என்ன நீ விஜய்ன்றாங்க, விஜய்க்கு என்ன தெரியும் வீட்டை பற்றி, குமரன் மாமா நிவின் கிட்டே கேட்க வேண்டியது தானே, அவங்ககிட்டலாம் கேட்காம விஜய் தம்பி தான் நான் கேட்டு சொல்வேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. விற்கக்கூடாது, கான்சென்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது. ஸோ காவேரிக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு. அதான் நீங்கள் எனக்கு பிடிச்சது சொல்லிட்டீங்க அப்படின்னு. சரி வந்து ஆர்டர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி என்ன அப்படின்னு மறுபடியும் காவேரியாக தான் நேற்று சொன்னேன், நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்க, நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஏன் அதே கேட்டுட்ருக்கேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு. சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என்ன கேட்டேன், யாரை கேட்டு சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. ஸோ அதாங்க நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னா. என்ன கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இன்னோட அதோட எபிசோடு வந்து ஃபினிஷ் ஆகிடுது. அப்கமிங்கில் என்னென்ன நடக்குன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.